ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு நம்ம குரூப் 4ஓட கட் ஆஃப், உங்களோட கட் ஆஃபை நீங்களே எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கறதான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கட் ஆஃப்ங்கிறது என்ன, எப்படி பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது. நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, கட் ஆஃப் பத்தினா அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் நான் சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப கட் ஆஃப் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ குரூப் 4ஓடைய கட் ஆஃப். ஓகே, ஸோ இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பத்தி, அதாவது அபிஷியல் கீ வரவே இல்லை. இதுதான் அபிஷியல். இது குரூப் 2 தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவே இல்லை. ரைட். ஸோ இப்போ நீங்க, நான் ரெஃபரன்ஸ் கூட பண்றேன், ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். இங்க வந்துச்சா அப்படின்னு கேட்டா 1A வந்துச்சு, இதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா, வேற எதுவும் வரவே இல்லை 2025க்கு. ஓகேங்களா, சரி. இப்ப கட் ஆஃப் எப்படி, இதுவே இல்லாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேயா, ஸோ இந்த வீடியோ திருப்பி சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, இப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. முந்தைய ஆண்டு கேள்விகள் இல்லைன்னா அப்ப கட் ஆஃப் கிடைச்சிருக்கும்ல, ப்ரெடிக்ட், அப்பவே ப்ரெடிக்டர் தான். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி வெளியிடுறாங்களா அப்படின்னா இல்ல. ரைட். டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவது இல்லை. ஈவன் குரூப் 4கே பார்த்தீங்கன்னா இதுதான் கட் ஆஃப்னு சொல்றது இல்லை. ஆனா ரிசல்ட் சக்சஸ் மீட் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்கும்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு வந்திருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க், இதுதான் செகண்ட் மார்க், இதுதான் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் இப்படி 190 எடுத்திருக்காங்க, 188 எடுத்திருக்காங்க 200க்கு அப்படின்னு தெரிய வரும். ஸோ அப்படி ஒவ்வொரு தடவை ஒரு அனலைஸ் பண்ணும்போது இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசது எப்ப தெரியுமா தெரியும்? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போஸ்டிங் போறதுக்காக கவுன்சிலிங் போயிருப்பாங்கல்ல, அப்ப நமக்கு ஒரு உத்தேசத்து தெரியும். ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரைட். சரி, இப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன நல்லா கவனிங்க. குரூப் 4 சிலபஸ், நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே 7 மாசம் இருக்கு. இது உங்களுக்கு பிளர்ரா தெரியும். 7 மாசம், 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ, அதாவது சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே வேலை 100% உறுதி அப்படின்னு போட்டிருப்பேன் இதனுடைய டைட்டில். இப்ப நான் சிரிச்சு நான் போட்டிருப்பேன் என்னோட டெலிகிராம்ல, 100% கிடைக்குவானா டவுட் தான். ஓகேங்களா, சோ நீட் மோர் பிராக்டிஸ். கண்டிப்பா பிராக்டிஸ் நிறைய இருந்திருக்கணும். கட் ஆஃப் குறையும்னு சொல்லியிருப்பேன், கட் ஆஃப் குறையும்னு சொல்லியிருப்பேன். முந்தி மாதிரி 170 169 அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. கட் ஆஃப் எல்லாம் இந்த தடவை பயங்கரமா குறையும். ஓகேங்களா, சோ அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நாங்க கணிச்சது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புது சிலபஸை பார்த்துட்டு கட் ஆஃப் குறையும் அப்படிதான் நான் நினைச்சேன். ஏன்னா இலக்கணம் கண்டிப்பா அந்த 85 கொஸ்டின் கண்டிப்பா டஃப்பா கேட்க போறான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்பான்னு நம்பி இருந்தோம். நானே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டஃப்பா கேட்பாங்க. இந்த வீடியோ பண்ணும்போது நான் அப்படிதான் நினைச்சுதான் இதுவே போட்டேன். கண்டிப்பாக இது பாத்தீங்கன்னா டஃப்பா இருக்க போகுது. ஆனா புக்ல இருந்து தான் வரும்னு நினைச்சேன். ஆனா ஓடச்சொடி கல்வெட்டுல இருந்து கேட்பான்னு நினைச்சு கூட பார்க்கலாம். 1947 53 இந்த புக்ல இருந்தா கேட்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. சோ அப்ப அது நினைக்காமலே நான் கட் ஆஃப் குறைன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்ப நான் நினைச்சதை விட கட் ஆஃப் குறையும். அதுதான் உண்மை. ரைட். சரி, எப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, கேள்விகள் கடினமாக இருக்கும் என்று, இது இப்ப நான் கற்பது ஐஏஎஸ்ல இன்னைக்கு நான் அனுப்பிச்சது. கேள்விகள் கடினமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன், ஆனால் கல்வெட்டில், அதாவது தட் லெவல் இருந்து கேட்பார்கள் என்று நினைக்கவே இல்லை. இது டெலிகிராம்ல இப்ப நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2001ல நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு 25,000 பேர் பார்த்திருக்காங்க. இதுல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 கட் ஆஃப் இதுதான், எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் கட் ஆஃப்னு சொல்லியிருப்பேன். 2001ல போட்ட வீடியோவே தான் நான் புதுசா வீடியோ மேக்கே பண்ணல. 2023க்கும் நான் அதே வீடியோ தான் கொடுத்துருப்பேன். யாராவது கட் ஆஃப் என்னன்னு கேட்டா இதே வீடியோ தான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோ நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், அந்த டயத்துல ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு, குரூப் 1 நினைக்கிறேன், அந்த எக்ஸாமுக்கு ஒரு யூடியூப் சேனல், அது ஒரு அகாடமியும் கூட, எக்ஸாம் முடிச்சு வந்த கையோட கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு அவங்க யூடியூப்ல லைவ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு குபீர்னு ஆயிப்போச்சு. எப்படி எக்ஸாம் முடிச்ச கையோட கட் ஆஃப் சொல்றாங்க, அவ்வளவு மேதாவி போல இருக்கு, டைம் டிராவல் பண்ணுவாரு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஓகே, சோ அப்ப அதுக்காக தான் கட் ஆஃப் இதுதான். ஆல் யூடியூபர்ஸ், ஆல் டிஎன்பிஎஸ்சி யூடியூபர்ஸ் கொஞ்சம்
சத்தியமா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டுருப்பேன். இப்படி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்னு சொல்லாதீங்க, புழுவாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னை பத்தி நான் சொல்றேன். 2012ஆம் ஆண்டு குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட நான் என்ன பண்ணேன், நான் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப வெறும் 25 வேகன்சி தான். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. வெறும் 25 வேகன்சிஸ் இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு குரூப் 1 2012 to 13 அந்த பீரியட்ல வெறும் 25 வேகன்சி தான். அப்பெல்லாம் சென்னையில இருந்த அகாடமி எல்லாம் மதுரைக்கு வரவே இல்லை. மதுரையில ஏதோ ஒரு லோக்கல் அகாடமில நான் வந்து படிச்சேன், வேற எந்த அகாடமியுமே வரவே இல்லை. நீங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா அகாடமி, நிறைய அகாடமிஸ் இருக்கு, எந்த அகாடமி கிடையாது. சில அகாடமி எல்லாம் உருவாகவே இல்லை, கிரியேட்டே பண்ணல, ஃபவுண்டிங்கே பண்ணல. ஸோ அப்ப அந்த டயத்துல வந்து நான் செஞ்சது என்னன்னா, நான் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தேன், கேன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்த்துட்டு ஐயோ கம்மியா இருக்கே மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அப்ப வந்து மதுரை மாநகராட்சியா இருக்கட்டும், சில சுற்று வட்டாரத்துல பேசிக்குவாங்கல்ல எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு நம்பர் சொன்னாங்க, இந்த நம்பருக்கு மேல இருந்தா மெயின்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் படிக்கல, நான் திருப்பி ப்ரிலிம்ஸுக்கே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ரிசல்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டியூட்ல இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, நான் படிக்கும்போது 2012 இன்ஸ்டியூட்ல இருந்தவர் என்ன சொன்னார்னா, சும்மா பாருப்பா குபேந்திரன், சும்மா பாருங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் தான் கிளியரே ஆக மாட்டேன், நான் எதுக்கு பார்த்துட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல என் நம்பரை பார்த்து, அவங்க கையில ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பேன்ல, அதை பார்த்துட்டு எப்பா உன் நம்பர் வந்துருச்சுப்பா பாருன்னு சொன்னாங்க. அன்றைய கட்டத்துல என் கையில வந்து ஜியோ லான்ச் ஆகல. அப்ப என் கையில போன் எல்லாம் இல்ல, போன் அதாவது நார்மலான போன் தான், ஒரு ஜாவா மொபைல் ஒன்று வச்சிருந்தேன். சாம்சங்ல ஒரு ஸ்டைலஸ் ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தளர்ற மாதிரி ஒரு மொபைல் இருக்கும், அது கூட இங்க எங்கேயோ கிடக்கு. அந்த மொபைல் தான் வச்சிருந்தேன், என்னால நெட் எல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப அந்த அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல போட்டு காமிச்சாங்க, உன் நம்பர் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் வரும், மார்க் வராது. ஓகேங்களா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தான் வரும். ஸோ நம்பர் வந்துருச்சுன்னு சொன்னோடனே ஐயோ நம்பர் வந்துருச்சு, ஏன்னா நான் படிக்கல. எக்ஸாம் முடிச்சு கிட்டத்தட்ட அப்பெல்லாம் ரொம்ப டிலே ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கே வந்து இப்ப 3 மாசத்துல ரிசல்ட் சொல்றாங்கல்ல, அப்பெல்லாம் அப்படி இல்லை, எழுதி முடிச்சுட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ ரிசல்ட் திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வரப்போறது இல்லையே அப்படின்னு நினைச்சோம். அவங்க பார்த்த உடனே ரிசல்ட்ல நீ வந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு குப்புன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா படிக்கல, திருப்பி ப்ரிலிம்ஸ் தான் படிக்கிறேன், மெயின்ஸ் எழுத கூட கிடையாது. அதாவது ரிட்டன் பிராக்டிஸ் ரொம்ப வேணும், எழுதி பார்க்கவே இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ ஓகே நம்ம படிக்கலாம். அப்ப வந்து சென்னைக்கு போய் தான் படிக்கணும். சென்னைக்கு போய் ஒரு பெரிய இன்ஸ்டியூட், அப்ப வந்து ஒரு 2-3 இன்ஸ்டியூட் தான் பெரிய இன்ஸ்டியூட். அந்த பெரிய இன்ஸ்டியூட்ல வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, டோக்கன் கொடுத்து தான் அட்மிஷன் போடுவாங்க, எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால இன்ஸ்டியூட் கூட போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி படிச்ச இன்ஸ்டியூட்ல அவர் வந்து நான் உனக்கு லீவ் போட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு, லீவ் போட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்படி இருந்து என்னால பாஸ் பண்ண முடியல, ஏன்னா ரிட்டன் பிராக்டிஸ் இல்லை. எல்லாருமே என்னைய விட அதிகமா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களோட போய் நான் மோதும் போது எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, என்னோட தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்றப்ப நான் சொல்றேன், நான் அப்பதானே உங்களை மாதிரி ஒரு பட்டிங்கா இருப்பேன், ஒரு புதுசா வந்த மொட்டு மாதிரி இருப்பேன். பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி இப்ப கட் ஆஃப்ங்கிறது நானா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வராதுன்னு நினைச்சதுனாலதான் இந்த தப்பு நடந்துச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னு நான் ஆலோசனை பண்ணேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது, ப்ரிலிம்ஸ் முடிச்ச கையோட மெயின்ஸ் இருக்குன்னா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும். திருப்பி ப்ரிலிம்ஸ் உட்காந்து படிக்கவே கூடாது, மெயின்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கண்ணை மூடிட்டு 1 வாரம் டைம் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊருக்கு சுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்து. நான் சொல்றது அப்ப லேட்டா ஆகும் ரிசல்ட், அதுக்காக நான் 1 வாரம், இப்பெல்லாம் வந்து 2 நாள் தான். ஏன்னா ரிசல்ட் 3 மாசத்துல விடுறாங்க. குரூப் 2 ரிசல்ட் ஒரு 3 years பேக் எந்திரன் 2.0 வந்த டயத்துல, ஏன்னா அன்னைக்குதான் அந்த படத்துல போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அன்னைக்கு ரிசல்ட் வருது. 33 நாள்ல ரிசல்ட் போட்டாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 2.0 எந்திரன் படம் வரும்போது எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மொபைல பார்க்கும்போது பார்த்தா ரிசல்ட் வருது. ஓகே, சோ அப்ப எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து யூபிஎஸ்சியவே முந்தி விட்டது அப்படின்லாம், யூபிஎஸ்சியே முந்தி விட்டது அப்படின்லாம் வந்துச்சு. ஏன்னா யூபிஎஸ்சியில 30 daysல 25 daysல எல்லாம் ரிசல்ட் போடுவாங்க. அப்போ குரூப் 2ல இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்.
எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் டேட்டா நான் தேடி கண்டுபிடிச்சுலாம் கொடுத்துட்டு இருக்க டைம் இல்லை. ஓகே, நம்பினா நம்புங்க. ரைட். சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. குரூப் 2 ஏ குரூப் 1 படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் முடிச்ச கையோட என்ன பண்ணணும்னு கேட்டா 2 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. 3வது நாள் வந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கட் ஆஃப் வருமா வராதா அப்படிலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. வந்தா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் படிச்ச அனுபவம். கிளியர் பண்ணலையா, மெயின்ஸ்ல இருந்தானப்பா கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடியதோடைய நீச்சி தானப்பா மெயின்ஸ்ல இருக்கு. அப்ப நல்லது தானப்பா. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா? ஆகும்ல. சார் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும் ஒரு சிலர், அதாவது அறகுறையா படிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஃபுல்லா நல்ல டெடிகேட்டடா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வார்த்தை வைக்கவே மாட்டாங்க. படிச்சது எப்படிப்பா வேஸ்ட் ஆகும்? அதாவது நம்ம எல்லாருமே தெரியுது, நம்ம யாருக்கிட்டையாவது கொடுத்தாலும் குறையாத செல்வம், யாரும் களவாட முடியாத செல்வம் கல்வி. அந்த செல்வம் படிக்க எப்படி வீணாகும்? அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிப்பா படிச்சா வீணாகும்? மறந்துது. நீங்க நினைக்கிறீங்க உங்க மூளைய மெமரியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. மறக்கவே மறக்காதுப்பா. ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிட்டு தான்ப்பா இருக்கும். கான்செப்டாவது ஞாபகத்துல இருக்கும்பா. நீங்க 100 படிக்கிறீங்கன்னா, நீங்க இன்னைக்கு காலையில படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தாரம்குள்ள 50% மறந்துரும்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா மறக்குது? ஆக்சுவலா மறக்காதுன்னு சொன்னேன்னா ஏன் தெரியும்? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மறக்கவே மறக்காது. நீங்க எக்ஸாமுக்காக நான் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஆனா கேஷுவலா படிச்சீங்கன்னா, நீங்க ஒரு பீரியட் 1 மணி நேரம் பீரியட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மணி நேரம் படிச்சது அடுத்த 2வது மணி நேரம் 70% தான் ஞாபகம் இருக்குமா, 30% மறந்துடும். அன்னைக்கு நைட்டுக்குள்ள 50% மறந்துடும், 50% தான் ஞாபகத்துக்கு இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆல் யூனிவர்ஸ், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இப்படிதான் மூளை படைக்கப்பட்டிருக்கு. மறதி இல்லைன்னா பல பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருப்பா. எவ்வளவு டேட்டா என்ன ஏது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இது ஒன்றும் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, செகண்டரி டிவைஸ் கிடையாது, இது வந்து பிரைமரி டிவைஸ். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே கேட்ச் மெமரின்னு இருக்கு. L1 L2 L3 அப்படிலாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. எப்படி சிஸ்டமோ அதே மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள இருக்குப்பா. நியூரான்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் மூளையை பத்தி சரியா ஆராய்ச்சி கூட பண்ண முடியல. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உள்ள புதஞ்சு இருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த மாதிரி டயத்துல படிச்சது வீணாகாது. சோ படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லுவேன். வந்தா லக்கு, உள்ளக்குள்ள போயிருவீங்க, படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு ஐயோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு நல்ல ஆன்சர் தெரியுமே, ஆனா எப்படி எழுதான்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டீங்க. இது எத்தனை மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 2013லயே போயிருக்கோம்னு சொல்லும் போது எத்தனை மெயின்ஸ் பார்த்திருப்பேன், எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், எத்தனை பேரை கைட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ நோ வாட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரைட். இப்ப வாங்க கட் ஆஃப் பத்தி சொல்றேன். இப்ப கட் ஆஃப் தெரியணும்னா எத்தனை பேர் எழுதுனாங்க? 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 11,48,000 சொச்சம் பேர், 11 லட்சம்னு வச்சுக்கோங்க. 11 லட்சம் பேர் எழுதுனாங்களா குரூப் 4? இப்ப 11 லட்சம் பேர்ல என் கையில டேட்டா எத்தனை பேரோடது என் கையில இருக்கு? என் கையில டேட்டா எத்தனை பேரோடது இருக்கு? 11 லட்சம். ஓகேங்களா? 11 லட்சத்துல என் கையில யார் யார் எவ்வளவு அடிச்சிருக்காங்கிற டேட்டா என் கையில எவ்வளவு இருக்கும்? இல்ல, யாரோடதும் இல்ல. என்னோட இதுவும் இங்க க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு 3 பேரோடையதும் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டோடது இல்ல, நம்மளோட நானே ஒரு இது ரிலீஸ் பண்ணல ஆன்சர் கீ, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வரலாம் அப்படின்னு நினைச்சிருப்பேன். இதுலயும் அபிஷியல் ஆன்சர் கீழ தான் தெரிய வரும். அபிஷியல் ஆன்சர் கீழ தான் நமக்கு தெரிய வரும் எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத்தனை பேரோடைய தகவல் ஒருவரிடம் இருக்குமா அப்படின்னா இல்லை. சரி, அப்போ ஒரு அகாடமி கிட்ட குறைஞ்சது இதுல பாதி ஒரு 5.25 லட்சம் இருக்குமா? இல்ல 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் டேட்டா அவங்க கையில இருக்குமா? தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்கேன், எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு அகாடமி இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, நல்லா சிறப்பா செயல்படுது. அப்ப அந்த அகாடமி கிட்ட 5 லட்சம் மாணவர்கள் குரூப் 4 எழுதின மாணவர்களுடைய டேட்டா இருக்குமா? பிசி எம்பிசி இந்த கேட்டகரி பிடபிள்யூடி டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ எல்லாரோட இதுவும் இருக்குமா? இல்ல, இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இதுல பாதி ஒரு 2.5 லட்சம் வாய்ப்பு இருக்கானா? அதுவும் இல்லை. ஸோ எப்படி இதை சொல்ல வர்றேன்னா சாம்பிளிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் சாம்பிளிங் டேட்டா அப்படின்னா, இப்ப இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சைன் வேவ் வரைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சைன் வேவ் வரையணும், இப்படி ஒரு அலை வந்து பாத்தீங்கன்னா வரையணும்.
இது வரைய தெரியறதுக்கு நம்பர் சொல்லுவாங்க. இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, நான் சொல்றது சார் சும்மா கையில தானே வரையறீங்க, ஏதோ ஒண்ணு போட வேண்டியதானே அப்படின்னா நான் அதை சொல்ல வரல. கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி சாம்பிளிங் டேட்டா வேணும். நம்ம கையில ஒரு சாம்பிளிங் டேட்டா அப்படிங்கிறது வேணும். அந்த சாம்பிளிங் டேட்டா இருந்தாதான் இந்த வேவே வரைய முடியும். ஓகேங்களா? அப்ப சாம்பிளிங் டேட்டாவே வேணும்னா எப்படி கலெக்ட் பண்ணணும்? இப்ப தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்புன்னு வெளியிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய தேர்தல் இந்தியா முழுக்க நடக்குது. இந்த கட்சி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இந்த முறை 300 இடங்கள் கைப்பற்றும், 350 கைப்பற்றும், 400 ஏன் 10,000ன்னு சொல்லேன் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா 272 தொடல. இந்த மேஜிக் நம்பர் அவங்களால தொட முடியல. ஓகேங்களா? 543 அதுல பாதி 50% plus 1 எடுக்கணும். எடுத்தா மெஜாரிட்டி எடுக்க முடியல. அப்ப இத்தனை யூடியூப் சேனலா இருக்கட்டும், டிஎன்பிசின்னு சொல்றேன், இத்தனை டிவி சேனலா இருக்கட்டும், அவங்க எல்லாமே கணித்தது தவறான்னு கேட்டா ஆமா தவறு. சாம்பிளிங் டேட்டா வேணும்ப்பா. சாம்பிளிங் டேட்டா கம்மியா வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முந்தைய கணிப்புன்னு சொன்னா வாய்ப்பு இல்லை. அதேதான் இங்கேயும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா ஒரு அகாடமி கிட்ட இவ்வளவு இருக்குமானா இருக்காது. சோ அப்ப எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. 2022 இல்ல 23 24 கட் ஆஃப் அந்த எக்ஸாம் குரூப் 4னா குரூப் 4 கட் ஆஃப் வச்சுக்குவாங்க. இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லி முடிப்பாங்க, அவ்வளவுதான். சோ அப்ப நீங்களும் ஒண்ணும் இல்ல, பழைய கட் ஆஃப் எடுத்துக்கோங்க, நீங்களே பிளஸ் ஆர் மைனஸ் போடுங்க. பழைய கட் ஆஃப் எங்க கண்டுபிடிக்க? கூகுள் போங்க, போடுங்க, வந்துடும், புரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். இதுதான் நீங்க கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ இன்னொரு சில ரகசியம் சொல்றேன். உங்க கட் ஆஃப் இது இவ்வளவுதான்ப்பா, இதுதான்ப்பா ஒரு இது பண்றாங்க, ஒரு யூடியூப் சேனல் பண்றாங்க, ஒரு அகாடமி பண்றாங்க, டேஷ் 24/7 அப்படின்னு ஏதாவது ஒரு அகாடமியோ இல்ல ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ நாங்க இதுதான் பண்ணிருக்கோம், இது எங்களுடைய கட் ஆஃப் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டா இல்ல. கட் ஆஃப் என்பது மாயை வலை. இதுக்கு முதல் டைட்டிலே கட் ஆஃப்ங்கிறது மாயை வலை, நம்பாத. கட் ஆஃப்ங்கிறது பொய், யாராலையுமே சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி சார் இதை சொல்றீங்க, இது எப்படி சார் வச்சீங்க அப்படின்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க இது சொல்றேன். ரைட்? சோ இது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். சோ இப்ப எக்ஸாமுடைய டிஃபிகல்டினஸ், ஓகேங்களா? எக்ஸாமுடைய டிஃபிகல்டினஸ் சொல்லும் போது டிஎன்பிஎஸ்சி மாணவர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்போம். தேர்வு 40% மாணவர்கள் கிட்ட இருந்து வர்ற டேட்டா இந்த எக்ஸாம் டஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட் ஆஃப் குறையும். 40%க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஈஸின்னு சொன்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கூடும். ஏன்னா நிறைய பேர் நிறைய மார்க் எடுப்பாங்க, கட் ஆஃப் கூடும். கஷ்டமா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் குறையும். நான் அதனாலதான் சொன்னேன் முன்னாடியே கட் ஆஃப் குறையும். ஏன்னா இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புதிய சிலபஸ் கண்டிப்பா டஃபா தான் கேட்பான். ஏன்னா சிலபஸ் பார்க்கும்போது செம ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இவ்வளவுதானே, இது என்னத்த படிக்க இருக்கு, நேரடியா தமிழ் அந்த 15 கொஸ்டின் படிச்சுட்டு ஜிஎஸ் படிக்கலாம் அப்படிதான் நினைச்சோம். இல்ல அப்படி நினைக்க வேண்டாம், தப்பா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டஃபா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடும் ப்ராப்பரா அப்படின்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தும் பிலாப்பி. ஓகே, சோ அப்ப இங்க பாருங்க, இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி பொறுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம கையில ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்திருக்கணும், எக்ஸாம் நடந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில டாக்கெட்டிவ் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் அபிஷியல் ஆன்சர் கீ நம்ம கையில வேணும். இப்ப வரைக்கும் வரலங்கிறதுனால தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்ப வரைக்கும் வரல. உங்க கண்ணு முன்னாடி இப்பயும் நான் வந்து செக் பண்றேன், வந்திருக்குன்னா வந்துருச்சுப்பா. ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்ப வந்திருக்குப்பா. இப்ப உங்க கண்ணு முன்னாடி நான் போடுறேன், வந்துருச்சு. ஓகேங்களா? சோ ஸ்கோர் எவ்வளவு என்ன ஏது இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கண்ணு முன்னாடி வந்திருக்குப்பா, நான் எதுவும் பண்ணல, கண்ணு முன்னாடி இங்க லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ரைட், சரி இருக்கட்டும். இப்ப வந்துருச்சுன்னா சொல்லிட முடியுமா? அடுத்ததே தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த வீடியோ பண்ணும்போது வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி இருந்துச்சு. சரி வந்தா சொல்லிட முடியுமா அப்படின்னா இங்க பாருங்க, இத வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இது இருக்குல்ல, இத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கணும். இதெல்லாம் பார்த்து முடிக்கணும், கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிக்கணும். நான் சொன்ன ஆன்சர் வந்துருச்சு, அடே இப்ப சூப்பர் வந்துருச்சு செட்.
இப்ப எனக்கு இது டிஸ்கஸ் பண்ண விரும்பல, ஓகேங்களா? கான்செப்ட் மாறி போகும். இப்ப இந்த இதை பார்த்து முடிக்கணும், ஜிஎஸ் பார்க்கணும், தமிழ் பார்க்கணும், இதுக்கே இன்னைக்கு ஃபுல்லா மாறிடும். இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு இப்ப டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 21/7 நிறைய யூடியூப் சேனல் வியூஸ் அல்றதுக்காக கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, நீங்க எல்லாருமே இந்த கட் ஆஃப பார்த்து, அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க கொஸ்டின் பேப்பரோட எவ்வளவு வந்திருக்கு, 145, 162, 200க்கு 35,470 அப்படியே இருக்கா? இப்படியெல்லாம் வந்திருக்குப்பா. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க, வாய்க்கு வந்தது சொல்றாங்க. ஓகே, சோ சும்மா ஜஸ்ட் ஃபார் கிட்டிங், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, சீரியஸ்னஸ் புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். 35,000 போகாது, ஓகேங்களா? 180, 160 அந்த ரேஞ்சு, ஓகேங்களா? அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு மார்க் வரும். தனி ஒவ்வொருத்தருக்கும் மார்க் வரும். நான் கட்டா பத்தி பேசல, ஒவ்வொருத்தருக்கும் மார்க் வரும். ஜிஎஸும் பார்க்கணும், தமிழும் பார்க்கணும். இதன் பிறகு இங்க பாருங்க, ஒரு போல் வைக்கணும், ஓகேங்களா? யூடியூப்லயோ இல்லைன்னா வந்து கூகுள் ஃபார்ம்லயோ டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ போல் வைக்கணும். போல் வச்சு அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2.5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 5 லட்சம் மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த போல்ல இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு தெரிய வரும். அதுவும் எப்படி போல் வைக்கணும்னா, உங்க கேட்டகரி ஜெனரல், பிசி, பிசிஎம் முஸ்லிமுக்கானது, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அருந்ததியினர், எஸ்டி, இந்த லிஸ்ட்ல இந்த ரிசர்வேஷன்ல அடுத்தது இருக்கு. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவா, பிஎஸ்டிஎம் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடியா, எக்ஸ் சர்வீஸ்மேனா, இது எல்லாமே பார்ப்போம். இது ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே இருப்பாங்க, ஜெனரல் தவிர மற்ற எல்லா கேட்டகரியிலுமே இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் சோ எல்லாருமே வருவாங்க. சோ டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ எல்லாருமே இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ இதுலயும் இருப்பாங்க, பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வருவாங்க. சோ அப்ப எல்லா கேட்டகரியோடைய தகவல்கள் இந்த போல்ல வச்சு நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு சிலர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50,000 60,000 தான் கிடைக்குது. சோ இப்ப இந்த இது கிடைச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு தெரிய வருமானா வராது. நான் சொல்ல வருது புரியுதா? இவ்வளவு தகவல் ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கோ, தனியார் யூடியூப் சேனலுக்கோ, தனியார் அகாடமிக்கோ கிடைக்குமா? கிடைக்கும்னா வரும்பா, கிடைக்காதுன்னா வராது. புரியுதா? இப்ப குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்கன்னா பிரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது தான்ப்பா பிரிலிம்ஸ் படிக்கணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு தடவை பிரிலிம்ஸ் படிக்க கூடாது, மெயின்ஸ் தான் படிக்கணும். மெயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் கவர் ஆயிருப்பா. மெயின்ஸ் இதுவும் நான் இன்னைக்கு சொல்லல, எப்ப யூடியூப் சேனல் கற்பதேச ஆரம்பிச்சோமா இதுவே பாருங்க, இதுவே வந்து நான் 2021, அதுக்கு முன்னாடி 2027லயே வந்து சாரி 2017லயே நான் சொல்லிட்டேன், எப்பா மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்கப்பா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் படிச்சுக்கலாம். பிரிலிம்ஸுக்கு 3 மாசம் இருக்கு டைம், தாராளமா படிச்சுக்கலாம். இப்ப 2 மாசம் 2.5 மாசம் இருக்கு, தாராளமா படிச்சுக்கலாம். நீங்க மெயின்ஸ் படிச்சீங்கன்னா பிரிலிம்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. சார் குரூப் 4க்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, குரூப் 4 மட்டும் தான் நீங்க எழுதுவீங்க, வேற எந்த எக்ஸாம் எழுத மாட்டீங்கன்னா இப்ப படிச்சு முடிச்ச கையோட நெக்ஸ்ட் குரூப் 4க்கோ இல்ல குரூப் 4 ரிலேட்டடான எக்ஸாமுக்கோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிடும். வேற வழி இல்ல. நீங்க குரூப் 2வே தொட மாட்டீங்கன்னா எஸ் நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க, அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு படிங்க. சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் சோ லேட் ஆகும், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் எக்ஸாம் வரும்ல, அந்த எக்ஸாம் வரும்போது நான் பெஸ்டா இருக்கும், எவ்வளவு டஃபா இருந்தாலும் நான் அடிக்கணும், அந்த மாதிரி நினைப்புல வச்சு அடிங்க. சார் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஓலச்சோடியில இருந்து கேட்டா நான் எங்க சார் பண்றேன்? அதுக்காக கண்டனத்துல இருந்து நிறைய ஆர்ப்பாட்டம் வரைக்கும் பண்றதுக்காக நிறைய முயற்சி எடுத்தோம், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் சொல்ல வர்றது, நம்ம மனநிலை என்னவோ அதன் படி நம்ம செல்லணும், ஓகேங்களா? எக்ஸாம் மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டோம், டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டோம். ஸோ அப்ப ஜெயிக்கிற வரைக்கும், போஸ்டிங் வாங்குற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை, வேற வழி இல்லை. ஓகே, சோ அப்ப இவ்வளவு தகவல்கள் ஒருத்தர்கிட்ட கிடைச்சா அவங்க தான் ராஜா. இந்த ராஜா யாருமே இல்லை, எல்லாருமே நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்க தான். இவ்வளவு தகவல்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருடைய அந்த கட் ஆஃப், அந்த ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த கால்குலேஷன்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. அதுவும் இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படின்னு கேட்டா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 இந்த இடத்துல ஃபில் பண்ணி இருக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல், ஓகே, டஃப். சிலரெல்லாம் வந்து இந்த பரீட்சை ஹால்ல முடிச்சு வெளியே வந்தோடனே யூடியூப் சேனல்லையோ
அப்புறம் வந்து சில சில பத்திரிகையில வந்து சொன்னாங்கல்ல கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த வருஷம் 2025 குரூப் 4 எழுதி வந்த உடனே கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, நான் எனக்கு பார்க்கும்போதே சந்தோஷமா இருந்துச்சு, தமிழ் எல்லாம் நிறைய படிச்சதெல்லாம் இப்படி எல்லாம் போயிட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் மொதல் வீடியோ போட்டேன், இது குரூப் 4 கொஸ்டினா குரூப் 1 கொஸ்டினான்னு தெரியலன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வாய்ஸ் ரைஸ் பண்ணதே கற்பதை ஏஎஸ். அப்ப இது டஃபா இல்ல மாடரேட்டா இல்ல ஈஸியா இல்ல வெரி ஈஸியா, இந்த லெவல் வச்சு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி யாராவது பண்றாங்களான்னா இல்ல. டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் வெளியிடுறதே இல்லை, கட் ஆஃபே வெளியிடுறது இல்லை. அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தோன்னா தெரிய வரும். சரி, யூபிஎஸ்சி கட் ஆஃப் வெளியிடுறாங்களான்னா அவங்க வெளியிடுறாங்க, அவங்க லாஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிஎஸ்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் சிவில் சர்வீஸுக்கும் சேர்ந்து ஒரே ப்ரிலிம்ஸ். ஸோ அப்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி சைட்லயே போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சி சைட்லயே போய் நீங்க செலக்ட் ஆனீங்களோ செலக்ட் ஆகலையோ உங்களுடைய ப்ரிலிம்ஸோடைய மார்க் தெரிஞ்சுக்க முடியும் எங்க யூபிஎஸ்சியில. டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னா வரும். நீங்க 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 மெயின்ஸ்க்கே போலப்பா, குரூப் 1 கிளியர் ஆகல, உங்களுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் அபிஷியல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வராது. அவங்க ரிலீஸ் பண்ணணும். அது சமீபத்துல எங்கேயோ ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ரிலீஸ் பண்ணதாக ஞாபகம், ஏதோ ஒரு தடவை ரிலீஸ் பண்ணதாக ஞாபகம். ஓகேங்களா? அதுவும் எனக்கு தெரியல, மறந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இதுல வந்து இதெல்லாம் ஏன்னா நிறைய கிமிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான்ப்பா கட் ஆஃப் பத்தினது. இப்ப சொல்லுங்க, ஏதாவது யூடியூப் சேனல் கட் ஆஃப்னு போட்டா உடனே போய் பாப்பீங்களா? நான் இது வந்து இன்னைக்கு சொல்லல கண்ணா, திருப்பி திருப்பி சொல்றேன், மெனி டைம்ஸ் நம்பர் ஆஃப் டயத்துல நான் சொல்றேன். இது கொரோனா டயத்துல வந்தது. அப்பதான் வந்து இந்த குரூப் 1 கட் ஆஃப், அந்த கொரோனா டயத்துல ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்ப குரூப் 1 மட்டும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து எல்லாம் நிறைய எக்ஸாம் நடக்கல. அந்த டயத்துல 2021, ஏன்னா 2020 ஃபுல்லா கொரோனா முடிஞ்ச கையோட ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல இந்த விவகாரம் நடந்தது போது எனக்கு பொறுக்கல, இங்கே எழுந்துட்டேன். அப்பெல்லாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப பேசிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த யூடியூபையே நான் வந்து கொஞ்சம் அப்பா முருகா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருந்துச்சு, ஒரு பெரிய அகாடமில இருந்து ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லலாம், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும், ஆனா ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. வெறும் வியூஸுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்பெகுலேட் பண்றது, மேனிபுலேட் பண்றது எவ்வளவு தவறான விஷயம் என்பது புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இந்த கட் ஆஃப் போட்டாங்க. கட் ஆஃப் அவங்க போட்டது பரவாயில்ல, என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. இப்ப அவர் பேரெல்லாம் ரிவீல் பண்ணி அவரை வந்து இது பண்ண முடியாதுனால ஸோ நீங்க அதுக்கு ப்ரூஃப் கேட்காதீங்க. நிறைய ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் கட் ஆஃப் என்ன சார் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லப்பா கட் ஆஃப் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சரி இதை வாட்டியும் ஒரு வீடியோ பண்ணிடலாம், பாக்குறவங்க பார்க்கட்டும். வியூஸ் டசன்ட் மேட்டர். ஒரு 10 பேர் பார்த்தாலும் 10 பேருக்கு உண்மை போய் சேர்ந்துச்சுன்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 10 பேருக்கு இதுதான் உண்மை, இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு போய் சேர்ந்துச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப். இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, நம்பி ஏமாறாதீங்க. அப்ப குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றது நான் சொல்லிட்டேன். அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க, அடுத்த குரூப் 4க்கு படிங்க, இல்ல அடுத்த குரூப் 2க்கு நீங்க எலிஜிபிள்னா உட்காந்து படிங்க. குரூப் 2க்கு அதே சிலபஸ் தானே, உட்காந்து தாராளமா படிங்க. சார் எனக்கு மெயின்ஸ் வராது, ப்ரிலிம்ஸாவது போய் எழுதி கிளியர் பண்ணுங்களேன். மெயின்ஸ் போக வேணாம், ப்ரிலிம்ஸாவது எழுதி கிளியர் பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் மெயின்ஸ் போய் எழுதுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆசிரியரா இருந்துட்டு கிளியர் பண்ண உடனே மெயின்ஸ் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். போய் எழுது, நீ படி, உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலாக, ஒரு ஊன்றுகோலாக, ஒரு ஏணி மாதிரி நான் இருப்பேன். குரூப் 1ல எத்தனையோ பேர் கலெக்டர் ஆயிட்டான். இப்பயும் நான் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டியூட்லயும் சரி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பேசிக்கலி ஐ அம் டீச்சர். பேசிக்கா நான் ஒரு டீச்சர், அவ்வளவுதான். இந்த பாடம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இதை நான் சொல்லி தர்றேன், நீ போய் பரீட்சை எழுது, கிளியர் பண்ணுவ, இதுதான் வந்து கொடுக்க முடியும். ஆனா வந்து ஒரு படத்துல வரும்ல, பேய் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டு இவரை வந்து பேய ஓட்டுறதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இவருக்கு பேய்னா பயம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சேம். எனக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் பல எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏகப்பட்ட எக்ஸாம், ஒரு 30-40 எக்ஸாம் பக்கத்துல எழுதியிருப்பேன்ப்பா. ஆனா இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது பொய். எனக்கு தெரியும், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா
சில விஷயத்துக்காக அவர்கள் மௌனம் சாதிக்கின்றனர். ஒவ்வொரு வருஷமும் அவங்களும் அவங்களோட யூடியூப்லயோ சரி, அவங்களுடைய சமூக வலைத்தளத்துல இதுதான் கட்டா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கலாம், ஆனால் நமக்கு அது இல்லை. உண்மையை உறக்க சொல்வோம். அதுல ஃபெயில் ஆனா கூட, அதாவது கட் ஆஃப்ல ஃபெயில் ஆகுது இல்லை, உண்மையை சொல்லி ஃபெயில் ஆனா கூட கெத்துதான். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஜெயஹிந்த்.